வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலேயே மணக்க ஊத்துக்குழி நெய் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு சுத்தமான பசும்பால் எடுத்துக்கோங்க. சுத்தமான பசும்பாலை நம்ம காய்ச்சினோம் அப்படின்னா அதில் பொங்கி வரும். 2 டைம் பொங்கி வரும். பொங்கி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் பாலாடை வரும். அந்த பாலாடையெல்லாம் நீங்கள் எடுத்து இன்னொரு இதில் சேர்த்தி வச்சுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 1 மாதம் சேர்த்தி வச்ச பாலாடையை வச்சு தான் இந்த நெய் தயாரிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் பால் காய வைக்கும்போது எடுத்து வச்ச பாலாடைங்க. 1 மாதமாக நாங்கள் இதை எடுத்து வச்சுருக்கோம். இதை அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைக்கும்போது அது கூட ஐஸ் கட்டி ஒரு 4 ஐஸ் கட்டி போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும். இப்போ ஐஸ் தண்ணியை உள்ளே சேர்த்தி இன்னொரு டைம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் ஐஸ் தண்ணியை ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச அந்த பாலாடையை இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பதத்துக்கு இருக்கும். இதை அந்த எடுத்து வச்ச பாத்திரத்தில் உள்ளே கலந்து விட்டுருங்க. கலந்து வச்சு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. எல்லாத்தையும் அதே மாதிரி ரவுண்ட் பண்ணி உள்ளே எடுத்து போட்டுக்கோங்க. அந்த அதே பாத்திரத்தில் ஐஸ் தண்ணி நிறையா ஊற்றி நல்லா 1 தடவைக்கு 2 தடவைக்கு நல்லா வாசனை போகிற அளவுக்கு நல்லா கழுவி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி உள்ளே போட்டுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. ஒரு அடுப்பில் கடாயை வச்சு அந்த கடாயில் நம்ம பிடிச்சி வச்சுருந்தது எல்லாத்தையும் உள்ளே எடுத்து சேர்த்திக்கோங்க. இந்த பட்டரெல்லாம் சேர்த்தி விட்டுருங்க. நல்லா போட்டு விட்டு அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டர் எல்லாமே உருகி இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் இதை என்ன பண்ணணுன்னா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கலக்கி விடுங்க. இது நல்லா கொதிச்சு வரும். இது கொதிச்சு வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷமாவது ஆகிருங்க. அதுக்குள்ளே அந்த நெய்யோட மருத்துவ பயன்களை மட்டும் பார்த்துடலாம். தினமும் நெய் சேர்த்திக்கிறதுனால வாய்ப்புண் வயிற்றுப்புண் குணமாகுங்க. உடல் உஷ்ணத்தை குறைக்குங்க. தினமும் உணவில் நெய் சேர்த்து சமைக்கலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நெய் சாப்பிடுவது நல்லதுங்க. உடல் எடையை அதிகரிக்க தினமும் நெய் ஊற்றி சாப்பிடுங்க. தினமும் நெய் உணவில் சேர்த்து கொள்வதால் முகம் பளபளப்பாக இருக்குங்க. நெய்யில் வைட்டமின் ஏ, வைட்டமின் இ போன்ற சத்துக்கள் இருப்பதனால கண் பார்வை தெளிவாகும். தோல் நோய்கள் வராமல் இருக்குங்க. தினமும் சமையலில் நெய் பயன்படுத்தி சமைக்கலாம். கெட்ட கொழுப்பு இருக்கிறவங்க மட்டும் அதிகமாக நெய் சேர்த்திக்கக்கூடாது. இப்போ அடுப்பில் இருக்கிற பாலாடை இதே மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், கொதித்து இந்த மாதிரி பொங்கி வந்துட்டுருக்குது. பொங்கி வர ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் இந்த பொங்கி வரதை நிற்காது. அதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். இது பாருங்கள், பொங்கி வந்தது நின்றதுக்கப்புறமா அந்த நுரையெல்லாம் ஓரங்கட்டி பார்த்தீங்கன்னா அந்த நெய் பாருங்கள் தெளிஞ்சு நிற்கிது. இதை அப்படியே ஒரு வடிகட்டி எடுத்து இதை அப்படியே நம்ம வெள்ளை துணியில் வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி வடித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா உள்ள அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பட்டர் எல்லாமே பிரிஞ்சு தனியாக எந்த இது இல்லாமல் சுத்தமாக நெய் கீழே விழுந்துடும். இது அப்படியே அதே பாத்திரத்தில் சூடு பண்ணிங்க அப்படின்னா சுத்தமான நெய் உங்களுக்கு கிடைச்சிரும். சூடு பண்ண நெய்யில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய நெய் ரெடி. இந்த நெய்யை சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சுத்தமாக இன்றைக்கி நம்மளுக்கு நெய் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நாங்கள் ஊத்துக்குளிக்கு பக்கத்தில் தான் இருக்கோம். நம்ம ஊத்துக்குளினாலே நெய்க்கு ஃபேமஸ் தான். எங்கள் ஊருக்கும் ஊத்துக்குளிக்கும் 3 கிலோமீட்டர் தாங்க. அவ்வளோதாங்க, இந்த நெய்யை நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சாச்சு. இப்போவே வீடு ஃபுல்லாக மணக்குதுங்க. 10 நிமிஷம் கழித்து இந்த நெய்யை எடுத்து பார்த்தா இந்த ஸ்டேஜில் இருக்குதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.